தமிழ்ல கற்றது தமிழ், தங்க மீன்கள் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் இயக்குனர் ராம். இதுல தங்க மீன்கள் படத்துல அவரே கதாநாயகனாகவும் நடிச்சிருந்தாரு. இந்நிலையில இவரோட அடுத்த படைப்பா தரமணி உருவாகி இருக்கு. இந்த படத்தை பத்தின நிறைய சுவாரஸ்யங்களை இயக்குனர் ராம் நம்மளோட பகிர்ந்திருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். ஒரு ஆர்ட்டுக்கு சென்சார் தேவையில்லைங்க தான் என்னுடைய கூற்றம். பட் ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு தேட்டரில் ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு கூட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறப்ப, அப்புறம் ஒரு சமூகத்தில் வந்து நிறைய ஜாதி ரீதியாக மதம் ரீதியாக நிறைய சிக்கல்கள் இருக்கிறப்ப, அதை தூண்டிவிடக்கூடிய இல்லை அதை வந்து புண்படுத்தக்கூடிய படைப்புகள் வரப்போ சமூகத்தினுடைய அமைதியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் சென்சாருங்கிறது அவசியமாக தேவைப்படுது. அண்ட் அப்போ ஒரு மாஸ் மீடியாவில் ஒரு சினிமா மாதிரியான ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு விதத்தில் சென்சார் தேவைப்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தரமணியை பொறுத்த வரைக்கும் சென்சார் வந்து யூஏ தர்றேன் அப்படின்னாங்க. ஒரு 14 கட் சொன்னாங்க. அந்த கட்டு வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை எடுக்கணும் அப்படிங்கிற கட்டு, இல்லைன்னா அதை மியூட் பண்ணால் யூஏ கொடுக்குறேன்னாங்க. இல்லை மியூட் பண்ணால் ஏ, அது இல்லாமல் இன்னொரு 14 கட் பண்ணால் யூஏ அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசினேன், நம்ம ஏ வாங்கிக்கலாம், ஏன்னா அவங்க சொல்கிறதுக்காக இல்லை. இப்போ வந்து தங்க மீன்கள் வந்து ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம், குழந்தைங்கள் வரக்கூடிய படமாக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு 18 வயசு கீழே இருக்கவங்க பார்க்க வேண்டிய படம் இல்லை. அதுக்காக அதில் அடல்ட் கண்டென்ட்னா விஷுவலாக ஒரு ஐட்டம் சாங் கூட இந்த படத்தில் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு கண்டென்ட்டாக அடல்ட் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஏ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். குழந்தைங்களுக்கு மட்டுமே படம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நிஜத்தை நம்பி தான் ஆகணும். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே அடல்ட்ஸ் தான். அப்போ அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய இஷ்யூவை பேசுகிறப்ப அதுக்கு அடல்ட் சர்டிஃபிகேட் வரதான் செய்யும். ஸோ அடல்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து இதுக்காக இது ஒரு நீல படமோ, இல்லாட்டி வந்து ஒரு கலாச்சாரத்தை வந்து பயங்கரமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படமோ, இல்லாட்டி பெண்களுடைய சதையை விற்கக்கூடிய படமோ கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஏ இது கிடையாது. ஸோ ஒரு ஏன்னு வாங்குறது வந்து என்னென்னா, நீங்கள் அடல்ட்டுங்கிற அளவுக்கான மெச்சூரிட்டி இருந்தால் தான் அந்த படத்தை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல தான் அது படத்தை எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு படத்தினுடைய பட்ஜெட் ஈக்குவலாக நீங்கள் ப்ரொமோஷன் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் ஒரு ஹீரோ இல்லாத படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய சிக்கல் இருக்குது. ஒரு அறிமுக கதாநாயகனை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய படத்தை எடுக்கிறப்ப அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வரதுங்கிறது நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவ்வளோ பணம் நீங்கள் சொல்கிற பணத்துக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ ஒரு ப்ரொடியூசர் ஒரு துணிச்சலாக ஒரு முயற்சி எடுக்கிறாரு. ஒரு ஆண்ட்ரியான்னு ஒருத்தங்க இருக்காங்க, யாருனே தெரியாத ஒரு ஹீரோ, யுவன் சங்கர் ராஜா. இதை வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு ஒரு ப்ரொடியூசர் வர்றப்ப அவருக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும். அதை தாமதப்படுத்த தான் செய்யும். நம்ம ஒரு டீமாக வேலை பார்க்குறப்ப யாரால் லேட்டுன்னா நம்ம குறை சொல்லிக்க முடியாது, அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் லேட் ஆகிறதுக்கான காரணம் இந்த ப்ராஜெக்டினுடைய அப்ரோச்லேருந்தே தொடங்குது. இந்த படத்தில் வந்து ஒரு புது ஹீரோ நடிக்காமல் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ நடிச்சிருந்தாருன்னா இன்னும் ஈஸியாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஒரு புது ஹீரோ நடிக்கிற படத்தை அதுவும் கொஞ்சம் பணம் செலவழித்து நல்லா எடுத்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஒரு ப்ரொடியூசருக்கு டஃப் டாஸ்க் தான். ஸோ அது ஜேஎஸ்கே மாதிரி துணிச்சலான ஒருத்தரால் தான் பண்ண முடியும். அதனால் அந்த துணிச்சலுக்கு சில தாமதமும் நடக்க தான் செய்யும்.